Yeah. Sogan, Yeah. we are calling from credit. Yes, sir. Your motorbike number WNQ. Kenapa tak bayar? Tak bayar. Saya masa bayar itu komputer dia down. Mana ada macam itu? Ingat apa kita tipu kah? Yalah, you memang tipu apa? Mana ada sistem kami down? Ada hari. You cerita tak masuk akal lah. Cakap lah tak bayar apa lagi cakap komputer down receipt tanya apa? You cakap elok sikit ya. Kenapa? Orang kata sudah bayar, you lagi cakap banyak. Kalau ada bayar, ada receipt. You ada receipt kah? Itu receipt. Tengok. Kan tadi saya cakap. Halo, kawan-kawan, dengar kita. Kalau ada bayar mesti ada receipt. You cakap kenapa? Tak, saya memang ada receipt, tapi receipt itu saya dah buang. Aduh. Saya dengar pun ketawa dengan telinga saya lah. Maknanya cantik lah lu cakap. Saya dah hantar orang nak pergi ambil motor Sorry You berani datang angkat. Jangan cabar saya. Saya sudah bayar semua. Habis tu last payment sudah buat. Saya bayar. You jangan nak cuba saya dah. You cabar saya, mesti saya ambil lah. Tengok, saya padamkan semua rekod you tengok. Lu jangan nak cuba ubah saya. Suruh dia datang lah. Kita nak tengok macam mana. Saya cabar you. Cabar tak bayar. Okey lah. Okay. ஹலோ யா அசோகனா மோட்டர் எங்க வச்சிருக்கீங்க? இது யார் பேசுறது? நான் ராஜா பேசுறேன். அங்க மோட்டர் வீட்டுக்கு முன்னுக்கு போய் நிக்கிறீங்களா ரெண்டு பேரு? ஆமா, இப்ப பலகோங்கல தான் இருக்கு உங்க தாமான்ல. இல்ல நீ எப்படில உள்ள போந்து அங்க ரெண்டு காட்டு இருப்பானுங்க? ஆமா, காசு கட்டல நாங்க எடுக்க போறோம். விளையாடுறீங்களா நீங்க? ஆமா இருக்க. ஒரு பேமெண்ட் மிஸ் பண்ணிருப்பனா பாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. கொஞ்சம் அழகா மரியாதையா பேசுங்க. எனக்கு கரெக்ட்டா 320 கரெக்ட்டா பே பண்ணி எனக்கு அந்த ரிசீட் ஒண்டி தான் என்கிட்ட இல்லப்பா. யார்ல என் பேர் என்னது? அசோகன். நீ உன் பேரை கேட்டல. என் பேரை ஏன் சொல்ற நீ இப்ப? இப்பதானே நான் சொன்னேன். என் பேரை என்கிட்ட சொல்றியா? என் பேரு ராஜா. கொஞ்சம் ரிலாக்ஸா மரியாதையா பேசுங்க. நான் உங்ககிட்ட அழகா தானே பேசுறேன். ஆமா சார். ஓகே சார். சாரி சொல்லுங்க சார். அப்படி மரியாதை கொடுத்தா தான் மரியாதை கிடைக்கும். என்ன சொல்றாங்க? தெரியாத மாதிரி பேசுறாங்க. இந்த மாதிரி கத்துறாங்க. மோட்டர் தான் காசு கட்டல, எடுத்துட்டு போய் எதுக்கு ஒலி வைக்கிறீங்க? இங்க பாருங்க. அது திரும்ப அந்த கதையை சொல்லாத. மோட்டர் காசு கட்டலன்னு. இருங்க, என் பாஸ் கிட்ட சண்டை போட்டீங்களா முத? இல்ல, அவன் நம்ம பெரிய எந்த பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். அவன் எல்லாத்தையும் அழிச்சு விட்டான். அப்ப இங்க பாருங்க, நம்ம நீ நம்ம கிட்டே விளையாட்டு வச்சுக்கணும் சொல்லுங்க உங்க பாஸ் கிட்ட. கம்ப்யூட்டர்ல யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு தெரியும் அந்த கம்ப்யூட்டர்ல நாங்க எப்படி எடுப்போம்னு. எடுப்பீங்க மோட்டர் நாங்க எடுக்க வந்துருங்க. அதுக்கு வழி இல்ல. இப்ப நீங்க டகரி இருந்து அங்கேயே நின்னுங்களா ரெண்டு பேரும்? இப்ப இங்கதான் நின்னுட்டு போன் அடிக்கிறோம். இப்ப இங்க இருந்தா போன் அடிக்கிறோம். அந்த காட்டு எப்படி உங்களை உள்ள விட்டான்? நான் தான் சொன்னேன் உங்க பேரு சொல்லி உங்க மோட்டர் தாரே பண்ண போறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். சொன்ன விட்டான உள்ளதான் விட்டா. வீட்டு முன்னுக்கு தான் நிக்கிறோம். அவ்வளவு தகுதி இருக்கா உங்களுக்கு? என்ன தகுதி இருக்கு சொல்றேன் உங்ககிட்ட. உனக்கு சொல்லி நீ தகரியமா போய் அங்க நிக்கிற வீட்டு முன்னுக்கு. ஆமா, எங்கிட்ட கோசா இருக்கு. நேபர் கிட்ட சொல்லி அவன் நேபர் என் வைஃபுக்கு போன் அடிச்சு இது பண்ணாங்களா? ஆமா, அப்புறம் நான் போன் அடிச்சா கிடைக்கல. அப்ப கால் பண்ணி சொன்னோம். அவன் போஸ் பேர் சொன்னா அது என்ன அழிச்சிட்டான் நம்ம எல்லாத்தையும். எல்லாம் சொன்னீங்க. என்ன நீ என்ன செஞ்சுக்க அப்படின்னா அழிச்சிட்டு இருக்கான். நீங்க பாரு ஐயோ அப்பு, நீ ஆளு தெரியாம விளாண்டுகிட்டு இருக்க. இந்த ஆள் இருந்தா என்ன மோட்டர் குடியான எடுத்துட்டு போய் குடுக்கணியா? எனக்கு அடுத்தடுத்து அசைன்மெண்ட் இருக்கு. மோட்டர் காசு தான் கட்டிட்டு சொல்ற. திரும்ப மோட்டர் கூட மணி அடிச்சிட்டு இருக்க. மோட்டர் குடுத்துட்டு அப்புறமே பேசிட்டோம். இதுல என்ன மோட்டர் குடுக்கல என்ன செஞ்சிருவீங்களா? மோட்டர் குடுக்கல நான் போய் எல்லாம் உனக்கு டைம் கொடுக்கறேன். ஒரு 15 நிமிஷத்துல நீ அங்கே வெளியாகலனா நானும் அதே தமிழ்ல தானே பேசிட்டு இருக்கேன். மோட்டர் கொடுங்கன்னு. மோட்டர் கொடுக்க முடியாதுல்ல. கொடுக்க முடியாதுன்னா நான் மோட்டர் கொடுக்கணும். என்ன பேசிட்டு இருக்கேன்? காசு கட்டணும்னா மோட்டர் கேட்க ஒரு என்னத்துக்கு? ஓகே கமா இங்க பாரு ராஜு, எனக்கு ஒரு ஹவர் டைம் கொடு. 1:30 மணிக்கு நான் அந்த காட் ஹவுஸ்ல வெயிட் பண்ணு. நான் வரேன். நீ அந்த வீட்டுக்கிட்ட இருந்து வெளியாகும். அப்ப வெயிட்டிங் சார்ஜ் யார் கொடுப்பா? என்னால தொட்டதுக்கெல்லாம் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னால இவ்வளவு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கீங்க? வெயிட்டிங்ல பெரிய வெயிட்டிங் சார்ஜ் உங்களுக்கு. உங்க வேலை என்ன செய்றீங்க நீங்க? 1:30 மணி நேரம் வெட்டி அங்க சுத்தி ஒரு மணி நேரத்துல நீங்க என்ன போயிட்டு வேற எங்கனால நீ மோட்டர் சார்ஜ் பண்ணிடுவீங்களா? சரி இப்ப என்னதான் சொல்றேன் நீ? மோட்டர் கொடுத்தா நான் பாட்டுக்கு எடுத்து போய் நீ ஆபீஸ்ல வெயிட் பண்ணு. அங்க வந்துட்டு அவன்கிட்ட போயிட்டு இது எப்படி இருக்கு அது எப்படிலாம் கேட்காதீங்க கண்டிப்பா. என்னால இது அப்படியா இருக்கு? நான் வரல அங்க. நீ சொல்லல. நான் தான் சொல்றேன் அவன்கிட்ட நீங்க இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதான் என்ன இது எப்படி இருக்கு இது எப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா மட்டும் அப்பதான் வந்து டிஹெச்ஆர் வரும். யார் பேசுறது? உதயா. பாவி மக்கா கொக்கா என்னையா இந்த மாதிரி பண்றீங்க? யாரா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? யாரையா கொடுத்தா உங்களுக்கு? பாரு குட்டி டீடைல் வச்சிருக்கீங்க. அட மக்கா கொக்கா வாய் பண்ண வேலையாடே இருக்கு. அதுக்கு இது எப்படின்னா இருக்கு? என்ன சொல்றது தெரியல. சூப்பரா இருக்குல்ல? இது எப்படி இருக்கு?